வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைதாவில் இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு மைதா நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு ரவை 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதையும் அதிலே போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கலாம். இனிப்பு போண்டாவுக்கு உப்பு போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும். இது கூடவே சோடா உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலக்கிக்கலாம். இப்போ இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது எனக்கு கரெக்டாக இருந்தது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சேர்த்திக்கலாம். சர்க்கரையும் மாவோட சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது கூடவே வாழைப்பழம் இருந்து சேர்த்திக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா கனிஞ்ச பழமாக இருந்து சேர்த்திருக்கணும். என்கிட்ட இல்லாதனால இப்போ சேர்த்தலை. வாழைப்பழத்தை சேர்த்தி ஒரு நாளைக்கு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நல்லா இந்த பக்குவத்தில் நல்லா பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் ரவை நல்லா ஊறி வரும். இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இது கூட வாசனைக்காக ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு அரைச்சி இதை கூட சேர்த்திக்கிறேன். இது ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்திக்கலாம். 1/2 மூடி தேங்காய் இதுக்கு சரியாக இருக்கும். அதையும் அது கூடவே போட்டு நல்லா பிணைஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா மாவு உப்பி வந்துருச்சு. ரவையும் நல்லா ஊறிக்கிச்சு. மாவு பார்த்திங்களா எவ்வளோ பொதுன்னு இருக்குதுன்னு? அதுக்கு தான் ஊற வைக்கிறது. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிச்சு. இப்போ மாவு போடலாம். நல்லா மாவை எடுத்து இப்படி கிள்ளி விட்டாவே போதும். நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், போட்டோன்னே எப்படி பொதுன்னு எந்திரிச்சு வருதுன்னு. இது நல்லா ஊற வரலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு போட்டு எடுத்து இது 2வது தடவை போட்டுட்ருக்கேன். பாருங்கள், போண்டா எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குதுன்னு. மாவை எந்த அளவுக்கு ஊற வைக்கிறப்போ அந்த அளவுக்கு போண்டா நல்லா உப்பி வரும். இந்த போண்டா எனக்கு எங்கள் பாட்டி அடிக்கடி சின்ன வயசுலேருந்து செஞ்சு கொடுப்பாங்க. அதிகமாக செஞ்சு கொடுத்த பலகாரமே இதுதான். மைதா அந்தளவுக்கு ஹெல்த்தி இல்லை. இருந்தாலும் எப்பயோ ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் பாட்டி ஆனால் கோதுமை மாவில் தான் அதிகம் செஞ்சு கொடுப்பாங்க. கோதுமை மாவில் செஞ்சு அது ஒரு நாளைக்கு வீடியோவை போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நன்றி.